அம்மா, இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லம்மா. என் பையன் உனக்காக நான் பார்த்து பார்த்து எடுத்தேன். உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? நீ பைரவியோட பையன்டா. உன்னை பார்த்து எல்லாருமே பொறாமப்படுவாங்க. என்ன சத்யவதி? கரெக்டா சொன்னீங்கம்மா. எல்லார் கண்ணுமே தம்பி மேலதான் இருக்கும். மறக்காம சுத்தி போடுங்கம்மா. விஸ்வா, நாம கோயிலுக்கு போன மறந்துடாத. சரிங்கம்மா. அம்மா, அப்பாதாம்மா கால் பண்றாரு. பேசு பேசு. தங்கச்சி பொண்ணுக்கு gift வாங்கி அனுப்புவாரு. பெத்த பையனுக்கு போன் மட்டும் தானா? நல்ல அப்பாடா அவரு. பேசு விஸ்வா. என்ன பத்தி கேட்டாருன்னா அம்மா கோவமா இருக்காங்கன்னு சொல்லு. பேசு. ஹலோ அப்பா. Hey Vishwa, happy birthday my dear son. Many more happy returns of the day. Thank you pa. அப்புறம் பர்த்டேக்கு என்னடா பிளான் பண்ணிருக்க? What is your program? பெருசா ஒண்ணும் இல்லப்பா. அம்மா கோவிலுக்கு போலான்னு இப்பதான் சொன்னாங்க. ஓஹோ, வெரி குட்ரா. சரி, அம்மா கிட்ட போனை கொடு, நான் பேசணும். அப்பா, அம்மா பேட் மூட்ல இருக்காங்க. நீங்க வேணா அப்புறமா பேசுங்கப்பா. என்னாச்சு விஸ்வா? சரி பரவாயில்ல, நீ அம்மா கிட்ட போனை கொடு. இல்லப்பா வேணாம். அம்மா பயங்கர மூட் அவுட்ல இருக்காங்க. நீங்க இப்ப பேச வேணாம். விஸ்வா, உங்க அப்பா ரொம்ப ஆசைப்படுறாருல்ல, கூட நான் பேசுறேன். அம்மா 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 வேணாமா ப்ளீஸ்மா. பேசணும் விஸ்வா. துளசிக்கு gift அனுப்பிட்டு உனக்கு ஏன் அனுப்பலன்னு நான் கேட்கணும். நீ குடு குடு குடு. நான் அப்புறமா பேசுறேன். பை பை. சாரிமா. ஏண்டா கட் பண்ண? ஏன் இந்த ஓர வஞ்சனன்னு உங்க அப்பாவை நான் கேட்டிருப்பேன்ல. துளசி மட்டும் வேண்டப்பட்டவ, நீ வேண்டாத புள்ளையா? அம்மா, நீங்க அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பா கிட்ட சண்டை போட்டு என்னோட பர்த்டே மூட ஸ்பாயில் பண்ணிடாதீங்கம்மா. அது எப்படி தம்பி ஸ்பாயில் ஆகும்? பெத்த புள்ளைக்கே ஓரவஜனை பண்ணலாமா? அம்மா கேக்குறதுல ஒண்ணு தப்பு இல்லையே. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எல்லா பிரச்சனையும் உங்களாலதான். அம்மாடியோ, நான் என்ன பண்ணேன்? எங்க அப்பா எனக்கு தான் gift அனுப்பியிருக்காரு. அத மாத்தி சொல்லி பிரச்சனையாக்குனதே நீங்க தான். விஸ்வா, கொஞ்சம் இரு. அப்பா உனக்கு அனுப்புனாரா? ஆமாமா. அதுல துளசி பேரை எழுதிருக்குன்னு சத்யவதி தப்பா படிச்சிருக்காங்க. ஐயோ இல்லம்மா, நான் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் போய் தப்பா படிப்பேனா? 10வது வரைக்கும் நீங்க தப்பு தப்பா படிச்சிருப்பீங்க. அதான் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. இல்ல அம்மா, இவங்க கண்ணுல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேம்மா. அதான் பேரையே மாத்தி சொல்லிருக்காங்க. என்ன சத்யவதி, நீ ஒழுங்கா படிச்சியா? அம்மா, நான் சரியாதாமா படிச்சேன். அன்பு மருமகள் துளசிக்குன்னு அதுல எழுதி இருந்துச்சு. அது எப்படிமா மாறும்? அப்பா என்னோட பேரை போட்டுதான் எனக்கு அனுப்பியிருக்காரு. அதை நான் இப்பவே உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். அம்மா, நான் டெய்லி பேப்பர் படிக்கிறேன், டிவி பாக்குறேன். என்னோட கண்லயும் பிரச்சனை கிடையாது. ஆனா தம்பி சொல்றத பார்த்தா ஏதோ தப்பு நடந்திருக்குமா? அம்மா, நீங்களே பாருங்க என்ன எழுதியிருக்கு. அன்பு மகன் விஸ்வாவுக்கு அப்பாவின் ஆசீர்வாதங்கள், பிரியங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். அப்பாவே கைப்பட எழுதியிருக்காருமா, பாருங்க. அன்பு மகன் விஸ்வாவுக்கு அப்பாவின் ஆசீர்வாதங்கள், பிரியங்கள். ஆமா, அப்பாதான் எழுதியிருக்காரு. கொட்டை எழுத்துல தெளிவா இருக்கே. சத்யவதி, உனக்கு என்னாச்சு? தூக்க கலக்கத்துல படிச்சியா? இல்லம்மா, நான் அப்போ தெளிவாதான் இருந்தேன். கண்ணை திறந்து படிச்சு பாரு, இதுல என்ன எழுதியிருக்குன்னு. அம்மா, அப்ப துளசி பேர் தாமா இருந்துச்சு. எப்படி மாறுச்சுன்னு தெரியலையே. முதல்ல ஒரு நல்ல டாக்டரை போய் பாருங்க. உங்க கண்ணுக்கு எல்லாமே வேற மாதிரி தெரியுது. அம்மா, தம்பி சொல்றது நம்பாதீங்க. மாத்தி சொல்ல எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த டவுட் எனக்கும் இருக்கு. கொரியர் பாய பேயின்னு சொன்னீங்க. அப்ப இதை மட்டும் எப்படி நம்புறது? துளசி மேல இருக்கிற கடுப்புல உங்களுக்கு எதை பார்த்தாலும் துளசியாவே தெரியுது.
அதான் பேரை மாத்தி சொல்லி அம்மாவை கன்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்க. சத்யவதி, இது சின்ன பிரச்சனை தான். 2 நாள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சு நல்லா தூங்குனா சரியாயிடும். என்னம்மா நீங்களுமா? போதும். உன்னால அவர் மேல நான் கோவப்பட்டுட்டேன். தப்பி தவறி போனை வாங்கி சண்டை போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. டே விஸ்வா, சாரிடா. இவ பண்ண கூத்தால அப்பாவை நான் தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்லம்மா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அவ்வளவுதான். அம்மா, கோவிலுக்கு போலான்னு சொன்னீங்களே, நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாண்டா. என்ன ஃபீல் பண்றியா? தொலைச்சிருவேன். கிளம்புடி. துளசின்னு ஒரே ஒரு பேர் தான் சொன்னேன். மாத்தி மாத்தி திட்டிட்டு இருக்காங்க. பிறந்த நாள் அவளுக்கு, அர்ச்சனை எனக்கா? தலையெழுத்து. எல்லாம் நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. போயிட்டு வாங்க. வாமா, வாங்கம்மா. வாங்க சார். சாமி, ஆ இன்னைக்கு எங்க 2 பிள்ளைங்களுக்கும் பிறந்த நாள். அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். ஆ பேரட்சத்திர சொல்லுங்க. स्वाति नक्षत्रे तुलारासौ जातायाः तुलसी नाम्याः. நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க. விஸ்வா, ரிஷபராசி. रोहिणी नक्षत्रे ऋषभरासौ जातस्य विश्वनाथन् नामधेयस्याः यजमानः क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्य ऐश्वर्य अभिवृद्ध्यर्थम्. ஆனாலும் உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. யார் சொன்னாங்க? அதான் நேர்லயே பாக்குறேனே. அந்த பைரவி குடும்பம் நம்மள மதிக்கிறதே இல்ல. ஆனாலும் அந்த வீட்டு பையன் நல்லா இருக்கணும்னு நீ அர்ச்சனை பண்ற. இந்த நல்ல மனசு யாருக்குமா வரும்? குடும்ப பிரச்சனை வேற, பாசம் வேற. இன்னைக்கு விஸ்வாக்கும் பிறந்த நாள். மறந்து போச்சா? அது எப்படிமா மறப்பேன்? அதே விஸ்வா அப்பாவை பைரவி கிட்ட போட்டு கொடுத்து அவமானப்படுத்தினா. அத நீதான் மறந்துட்ட. பிள்ளைங்க பண்ற தப்ப மறக்கிறதும் மன்னிக்கிறதும் தாயோட குணம். பிள்ளைங்க யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அம்மான மன்னிச்சு ஏத்துப்பாங்க. பைரவியும் ஒரு அம்மா தானே. அவங்க ஏன் உன்ன மாதிரி யோசிக்கல? என்னையே எப்பவும் எதிரி மாதிரியே பாக்குறாங்க. இல்லம்மா, பைரவி ஒரு அம்மாதாம்மா. ஆனா குழந்தை மாதிரி நடந்துப்பா. கொஞ்சம் கோவக்கார குழந்தை, அவ்வளவுதான். குழந்தையா? பைரவியா? ஆமாமா.
அம்மா, அந்த துளசியும் வந்திருக்காமா. சொல்லி வச்ச மாதிரி இங்கேயும் வந்துட்டாங்க. கடவுள் ஏன் தான் இப்படிலாம் சோதிக்கிறாரோ? கோயிலுக்கு வெளியில இருக்க வேண்டிய துஷ்ட தேவதைகள் கோயிலுக்கு உள்ளேயும் இருக்காங்க. இதுதான் கடவுளோட சோதனைன்னு சொல்றது. சரி விடுங்கம்மா, கோவில்னா எல்லாருமே தான் வருவாங்க. நாம அவங்க முகத்திலேயே முழிக்க வேண்டாம். சாமியை மட்டும் கும்பிடுவோம். சிவகாமி, விஸ்வா வந்திருக்காம்மா. கடவுள் உனக்காக அவன் இங்க வர வச்சிருக்காருமா. அவனை மனசார வாழ்த்து சிவகாமி. விஸ்வா, இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். உன்னை மனசார வாழ்த்துற. கடவுள் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. விஸ்வா, உனக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சதமானம் பவதி சதாயுஷ்புருஷः சதேந்திரிய ஆயுக்ஷேவேந்திரியே பிரததிஷ்டதி. தானியம் தனம் பசும் பகுபுத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः. என்னோட பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவனோட பேருக்கே அர்ச்சனை பண்ணணும். செஞ்சுள்ளம்மா. இந்தாங்க. பேர் சொல்லுங்கம்மா. விசேஷேன விசிஷ்டாயாம் யஜமானः சகல காரிய ஜெயத்வதா சித்தியர்த்தம் மனோதைர்யாபிவிருத்தியர்த்தம் மகாமாரி அம்பிகா பரிபூர்ண கிருபா கடாட்சதா சித்தியர்த்தம் இதம் அஷ்டோத்திர சதனாமார்ச்சன பூஜானம் கரிஷ்யாமஹ. அம்மா, நீ இவங்களை பார்த்து கத்துக்கோ. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ யார் யாருக்கோ அர்ச்சனை பண்ண. ஆனா அவங்க தன்னோட புள்ள நல்லா இருந்தா மட்டும் போதும்னு அவனுக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணிருக்காங்க. நல்ல அம்மா, நல்ல மனசு. இது கோயிலுங்கிறத மறந்துட்டியா? யாரு யாருக்கு அர்ச்சனை பண்ணா உனக்கு என்ன வந்துச்சு? என்னோட புள்ளைக்கு நான் எப்பவுமே நல்ல அம்மா தாண்டி. நீங்க தான் அம்மாவா? நீங்களா என்ன பெத்தீங்க? நான் பேசினது இங்க. நீங்க ஏன் கோவப்படுறீங்க? துளசி, நீ கொஞ்சம் பேச மறுடி. நான் உன்கிட்ட பேசினா அவங்க ஏன் டென்ஷன் ஆகுறாங்க? உனக்கு ஜட பெருசா இருக்குன்னு ஜாட பேசினா சும்மா இருப்பாங்களா? அம்மானா அங்க பேசணும். இங்க ஏன் பேசுற? நான் என்ன பேசினா உனக்கு என்ன? நீ என்ன அந்த பைரவிக்கு பக்கவாதியமா? ஏய், இன்னொரு தடவை என் பேரை சொன்ன ஒண்ணு. அந்த போர்டை காட்டி எனக்கே அட்வைஸ் பண்றியா? பாத்தீங்களாம்மா, அவளுக்கு பெரிய கூந்தல் அழகின்னு நினைப்பு. சௌரிய வச்சு ஜட போட்டுக்கிட்டு எப்படி ஸ்டைல் காட்டுறான்னு பாருங்க. சர்வமேவ தேனாப்னோதி சர்வம். கௌரி முடின்னு சொல்லி என்ன கேவலப்படுத்தினல. இப்போ இழு பாப்போம். அம்மா, இழு. விடு சொல்லுங்கம்மா. இழு. துளசி, விடுடி. துளசி, அம்மா, துளசி சொல்லுங்கம்மா. ஏய், துளசி. துளசி, சொல்லுங்கம்மா. விடுமா. துளசி, விடு. துளசி, துளசி, விடுமா. துளசி, சீக்கிரம் விடு. விடுறி, வலிக்குது. ஐயோ, துளசி, விடு. விடு சொல்லுங்கம்மா.
துளசி துளசி சொன்னா கேளுமா. விடு அவள. விடு துளசி, விடு. விடு சொல்லல. என்ன இது? என்னம்மா? சத்யவதி, அம்மா நீங்களே பாத்தீங்களம்மா, என்ன கோவில்ல வச்சு கொல்ல பாக்குறாமா. எல்லாரும் அமைதியை தேடி கோவிலுக்கு போறா. இவா கோவிலுக்கே வந்து சண்டை போடுறாளே. பகவானே, ஏய் துளசி, உனக்கு இது நல்லா இருக்கா? ஏன் இப்படி நடந்துக்கிற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மா, தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க. துளசியும் சாமிதான், துர்காவும் சாமிதான். தலைவரி கோலத்தோட கையில சூலத்தோட உடுக்கி அடிச்சு தீய சக்திகளை விரட்ட அவதாரம் எடுக்கலையா? கடவுளே, அது சாமிடி, அவதாரம். நீ அப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது. தப்புதாம்மா. ஆனா என்ன சீன்னவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்னடி ரவுடித்தனம் பண்றியா? இது கோயில் ஆச்சின்னு பாக்குறேன். இல்லன்னா உன் ஜட முடிய அடியோட வெட்டி எரிஞ்சிருவேன். ஒழுங்கா போயிடு. வெட்டுங்க பாப்போம். வாடி, வா, துளசி, வாடி. துளசி வேண்டாமா, கொஞ்சம் அமைதியா இரு. பாருங்கப்பா அவங்க எப்படி பேசுறாங்கன்னு. இங்க பாரு துளசி, இது புனிதமான இடம். மன அமைதிக்காக 4 பேர் வந்து போற இடம். இங்க சண்டை எல்லாம் போடக்கூடாதுமா. பாரு, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. என்ன பார்த்திபா, பொண்ணுங்கிற பேர்ல ஒரு ரவுடிய பெத்து வச்சிருக்க? இப்படி ஒருத்தி பொறக்காம இருந்திருக்கலாம். எதுக்கு பூமிக்கு பாரமா? வேண்டாமா, என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். தயவு செஞ்சு அவளை எதுவும் சொல்லிடாத. அவளுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். துளசி, நாம எது பண்ணாலும் 4 பேர் பாராட்டுற மாதிரி இருக்கணும். இனிமே இப்படி நடந்துக்காத. வாமா, வா சிவகாமி. துளசி வா. அம்மா, தலைய விரிச்சு போட்டவலாம் துர்கா தேவி அவதாரம் நினைச்சா இந்த உலகம் தாங்குமாமா? சத்யவதி, அவங்கள பாக்கலன்னு நினைச்சுக்கோ, அதுதான் நல்லது. சாமி கும்பிடு. சன்மங்கள பிரசாதேன ஜா சகல காரிய ஜெயத்வதா விஜயத்வதா சித்திரஸ்து. சிஞ்சித மனோவாஞ்சித பல அவாப்திஹி சித்திரஸ்து. ஸ்ரீமதே மகாமாரி அம்பிகா பரிபூர்ண கிருபா கடாட்சதா சித்திரஸ்து. ஸ்ரீர்வர்ச்சஸ்வமாயுஷ்யமாரோக்கியமாவீதாத் சோபமானம் மஹீயதே. கோயிலுங்கிறது புனிதமான இடம். கெட்டத கண்ணால பார்க்கவும் கூடாது, காதால கேட்கவும் கூடாது, மனசால நினைக்கவும் கூடாது. இத கடவுள் உனக்கு காட்டிடுச்சு. புரிஞ்சு நடந்துக்கோ. வா. என்ன அம்மா இப்படி சொல்றாங்க?